வணக்கம் மேசராசி நண்பர்களே. இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்தளவு உங்கள் ராசிக்கு பல இடங்களிலிருந்தும் பணம் வரும். புதிய சொத்து சேர்க்கை உண்டு. லாபஸ்தானத்தில் ராகு மற்றும் ராசியாதிபதி செவ்வாய் ஆகியோர் குரு பார்வை பெற்றிருப்பதாலும் தனஸ்தானத்தில் உச்ச சந்திரன் இருப்பதனாலும் மலை போல வந்த தடைகள் பனி போல விலகும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் மறைமுக எதிர்ப்புகளை சந்திப்பார்கள். எதிர்பாராத விதமாக புதிய பொறுப்புகளும் அவர்களை வந்து சேரும். பல நாட்களாக எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் உங்களுக்கு இந்த புத்தாண்டு தரும். தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து பல முடிவுகளை எடுக்க வேண்டிய ஆண்டு இது. உணர்வுபூர்வமான முடிவுகளை விட அறிவுபூர்வமான முடிவுகளை உங்களுக்கு வெற்றி தரும். வருட ஆரம்பத்தில் சிக்கல்கள் இருந்தாலும் போக போக நிலைமை சரியாகிவிடும். குடும்ப உறுப்பினர்களுடன் அமைதியான போக்கை கையாள வேண்டும். நெருங்கிய உறவுகளுக்குள் பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். பல விஷயங்களை பொறுமையாக கையாண்டுதான் சரி செய்ய வேண்டும். உறவுகளுக்குள் எப்படிப்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அவை ஆண்டின் பிற்பகுதியில் விலகிவிடும். எதிலும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிதி நிலையை பொறுத்தவரை பணவரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிக்கும் திறனும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் எந்த ஒரு செலவையும் திட்டமிட்டு செய்யுங்கள். பழைய கடன்களை திருப்பி செலுத்தி விடுங்கள். முக்கியமான கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பார்வை பலன் காரணமாக உங்களுடைய தொழில் நடைமுறைகளில் பல மாற்றங்களை செய்வீர்கள். சுய தொழில் செய்ய திட்டமிடுபவர்கள் மனத்தளர்ச்சி அடையாமல் செயல்பட வேண்டும். ஜூன் மாதம் வரை சில சிக்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு விலகும். எனவே தொழில் செய்பவர்கள் ஆண்டின் பிற்பகுதியில் புதிய நடைமுறைகளை மேற்கொள்ளலாம்.